ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு காளான் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ காஃபிக்கெல்லாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காளானெல்லாம் நல்லா அலசி எடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா அதில் மேலே கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஈஸியாக பீல் ஆகி வந்துடும். ஸோ நான் காட்டுற மாதிரி ஸோ இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக நீட்டாக வந்துடும். சுத்தமாக அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க க்ளீனாக. ஸோ இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் காட்டுற மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ஸோ ஒரு மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் ஓகேங்களா, இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதில் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பஜ்ஜி மாவு இருக்கும் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டாக நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு காளான் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பிரெட் கிராம்ஸ் இருக்குது இல்லைங்களா, பிரெட் கிராம்ஸ் அந்த மிக்சியில் போட்டுட்டு நான் ஒரு 4 ப்ரெட்டை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றா காளான் எடுத்து ஸோ இதில் 2 சைடுமே நல்லா அதெல்லாம் கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். மீடியமை விட கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நல்லா பொரிங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பேட்சாக நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக அந்த கிறிஸ்பினஸ் மேலெல்லாம் தெரியுது பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. கைப்பக்குவம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.